அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு அன்பான பணிவான வணக்கங்கள். நாங்கள் இப்போ ஒரு முக்கியமான விடயம் பற்றி தான் கதைக்க போகிறோம். ஏனென்றால் கடந்த தடவை எங்களுடைய இலங்கை பாராளுமன்றத்திலே இந்த முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமை நீக்கம் தொடர்பான ஒரு பிரேரணை கொண்டு வரப்பட்டது. அந்த பிரேரணை கொண்டு வரப்பட்டு தற்போது அந்த பிரேரணை வெற்றியளித்து வாக்கு அளிப்புக்கு விட்டு வெற்றியளித்து சட்டமாக்கப்பட்டு அது நடைமுறையும் படுத்தப்பட்டு விட்டது. அப்போ அந்த பிரேரணை கொண்டு வந்த போது பார்த்தீங்கள் என்றால் பலர் அந்த பிரேரணைக்கு ஆதரவாகவும் சிலர் எதிர்த்தும் சிலர் வெளிநடப்பும் செய்திருந்தார்கள். அப்போ அதில் பார்த்தீங்கள் என்றால் இந்த தமிழ் தேசிய அரசியல்வாதிகள், நாங்கள் தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் என்று தனி ஒரு இதாக சொல்லக்கூடாது, போலி தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் என்று தான் சொல்லணும். அதை அவர்கள் இப்போதும் அதை நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் தாங்கள் போலியானவர்கள் தான் என்று. இந்த கடந்த பாராளுமன்றத்திலே வாக்கெடுப்புக்கு வந்தபோது தாங்கள் போலியானவர்கள் தான்றதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த நாட்டுக்கும் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் ஒரு தேவையான ஒரு சட்டம், இதுவரைக்கும் ஒரு பொதுப்படையான ஒரு சட்டம் வந்திருக்கின்றால் இந்த சட்டத்தை நாங்கள் உண்மையிலேயே சொல்லலாம். அப்போ இந்த சட்டத்தை அமுலாக்குறதுக்கு ஒரு பிரேரணை கொண்டு வந்த போது இந்த போலி தமிழ் தேசியவாதிகள் அதற்கு ஆதரவு கொடுக்காமல் வெளிநடப்பு செய்திருந்தார்கள். அப்போ ஒரு கருத்து ஒன்று இந்த சமூக வலைத்தளங்களில் ஒரு கருத்தொன்று வந்து கொண்டு இருக்கின்றது. இந்த அனைத்து சமூக வலைத்தளங்களையும் ஒரு கருத்தொன்று வந்து கொண்டு இருக்கின்றது என்னென்றால், இந்த போலி தமிழ் தேசியவாதிகள் இந்த முன்னாள் ஜனாதிபதிகளிடம் இவர்கள் சலுகைகளை பெற்று வந்தார்கள், அதனால் தான் அவர்களுடைய சலுகைகளை நீக்கும் பிரேரணை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தபோது இவர்கள் அதற்கு ஆதரவளிக்கவில்லை. இவர்கள் அதை எதிர்த்து வெளிநடப்பு செய்தார்கள் என்ற ஒரு கருத்து சமூக வலைத்தளங்களில் பரவலாக அடிபட்டு கொண்டிருக்கின்றது. அப்போ இதை நாங்கள் சரியான முறையில் உற்று நோக்கணும். இதை உண்மையிலேயே இந்த தகவல் உண்மையானதாகத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அதை சரியாக நாங்கள் விளங்கி கொண்டால் உண்மையாகத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் இன்னொரு கருத்தும் நாங்கள் கடந்த காலங்களில் பார்ப்போமாய் இருந்தால் இன்னொரு கருத்தும் சமூக வலைத்தளங்கள் அடிபட்டது. இந்த தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் பாராளுமன்றத்திலே ஒரு தீர்மானத்துக்கு வாக்களிப்பதாக இருந்தால், ஆதரித்து வாக்களிப்பதாக இருந்தாலும் சரி, எதிர்த்து வாக்களிப்பதாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கான விமோசனங்களை கொடுத்தால்தான் இவர்கள் அதை செய்வார்கள் என்ற ஒரு தகவல் சமூக வலைத்தளங்களில் பரவலாக அடிபட்டு கொண்டிருந்த ஒரு விஷயம். அப்போ அதையும் இதையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கையில் உண்மையிலேயே அந்த ஒரு விஷயம் சரி, அந்த சமூக வலைத்தளங்களில் வந்த ஒரு கருத்தானது உண்மை என நாங்கள் நினைக்க தோன்றுகின்றது. அது உண்மையாக இருக்கலாம் என்றும் நினைக்க தோன்றுகின்றது. ஏனென்றால் அதை ஒப்பிட்டு பார்க்க ரெண்டும் ஒரே புள்ளியில் தான் நிற்குது. இப்போ நாங்கள் இப்போ கண்முன்னே பார்த்த ஒரு விஷயம், இந்த ஒரு நாட்டுக்கு தேவையான அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் நாட்டுக்கும் தேவையான ஒரு சட்டம் கொண்டு வந்த போது அதை இவர்கள் ஆதரிக்காமல் எதிர்த்து புறக்கணித்து வெளிநடப்பு செய்திருக்கின்றார்கள். அப்போ இந்த விஷயத்தை நாங்கள் தமிழ் மக்கள் ஆகிய நாங்கள், அதாவது தாயகத்தில் இருக்கின்ற மக்களும் சரி, புலம்பெயர் தேசத்தில் வாழ்கின்ற தமிழ் உறவுகளும் சரி, நீங்கள் எல்லோரும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுடைய செயல்பாடு என்ன மாதிரியான செயல்பாடு, இதே நாளைக்கு எங்களுடைய மக்களுக்கு, அதாவது தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வினை ஏதோ ஒரு நல்ல ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால், சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தால் இவர்கள் அதற்கும் எதிராக புறக்கணித்துத்தான், அதுக்கும் எதிர்த்துத்தான் வாக்களிப்பார்கள் அல்லது வெளிநடப்பு செய்வார்கள் என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இவர்களுக்கு தேவை நாட்டின் நலனோ நாட்டு மக்களினுடைய நலனோ தேவையில்லை என்பது இவர்கள் இப்போ இதில் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். நேரடியாக நானே உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, இன்னொருத்தரும் சொல்ல தேவையில்லை, இவர்களே அதை நிரூபித்து காட்ட. ஆனால் இதை பற்றி ஒரு கேள்வியை கேட்டால் இனி 1008 விளக்கத்தை சொல்வார்கள். அது வளமை போல் நடக்கிற ஒரு விஷயம். அப்போ அவர்கள் அதுக்கண்டே அவர்கள் பிரத்யேகமாக சில வார்த்தைகள் சில விஷயங்களை வைத்திருப்பார்கள். அப்போ நாங்கள் அதுகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இனிவரும் காலங்களில் மக்கள் நீங்கள் இந்த போலி தமிழ் தேசியவாதிகளை பற்றி அவர்களே தங்களை பற்றி உங்களுக்கு தங்களுடைய உண்மைகளை உங்களுக்கு மக்களாகி உங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டு வரார்கள். இதுகளை நீங்கள் புரிந்து கொண்டு இனிவரும் அரசியலை சரியான முறையில் நீங்கள் மக்களாக நீங்கள் வழிநடத்த வேண்டும். உங்களுக்கானவர்களை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். உங்களுக்குள்ளே ஒரு அரசியல் தலைவர்களை உருவாக்க வேண்டும். உங்களுக்குள்ளேயே ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்றுதான்
என்னுடைய விருப்பம், பல பேரினுடைய விருப்பமும் கூட. புதியவர்கள், இளைஞர்கள், யுவதிகள் வரணும் இந்த அரசியலுக்குள். இது உங்களுக்கான அரசியல், உங்களுடைய எதிர்காலத்துக்கான அரசியல். இதை நீங்கள் தான் முன்னெடுக்க வேண்டும். தொடர்ச்சியாக இந்த பழைய சொம்புகள் இந்த அரசியலில் இருந்து எங்களுடைய இனத்தையும் எங்களுடைய தேசத்தையும் நாசம் பண்ணுறதை நீங்கள் இனி இளம் சமுதாயமாகிய நீங்கள் ஏற்கக்கூடாது. அதற்கு ஒருபோதும் அனுமதிக்கவும் கூடாது. எங்களுடைய தமிழ் சொந்தங்கள், நீங்கள் இந்த புலம்பெயர் தேசத்தில் வாழும் சொந்தங்கள், குறிப்பாக நான் உங்களிடம்தான் ஒரு விஷயத்தை கேட்டுக்கொண்டு, நீங்கள் தான் பல விஷயங்களை எங்களுடைய நாட்டிலே பல நன்மைகளையும் பல தீன்மைகளையும் செய்து வருகின்றீர்கள். நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எங்களுடைய தாயகத்திலே ஒரு புதிய ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு நீங்கள் முன்வர வேண்டும். அதுதான் எங்களுடைய நாட்டுக்கும் எங்களுடைய மக்களுக்கும் எங்களுடைய தேசத்துக்கும் நன்மை விளைவிக்கும் என்றதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எங்களுடைய அரசியலை அடுத்த கட்டத்துக்கு எங்களுக்கு இப்போ இவ்வளவு காலம் கடந்து எங்களுடைய மக்களின் கைகளிலே இந்த அரசியல் வந்து விழுந்திருக்கின்றது. அந்த விழுந்திருக்கின்ற அரசியலை கையிலே எடுத்து எங்களுடைய மக்களுடன் இணைந்து கையிலே எடுத்து அதை சரியான பாதையில் கொண்டு நகர்த்த வேணும். அதற்கு இந்த புலம்பெயர் தேசத்து வாழ் மக்கள், புலம்பெயர் தேசத்து வாழ் உறவுகள் நீங்கள் முன்வர வேண்டும், ஒத்துழைக்க வேண்டும். அதற்கான வேலைகளை, ஏற்பாடுகளை எங்களுடைய தாயகத்து மக்களுடன் இணைந்து ஒரு புதிய அரசியல் கட்டமைப்பை மக்கள் மையப்படுத்தப்பட்ட ஒரு சமத்துவம், சம உரிமை சார்ந்து ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு எங்களுடைய புலம்பெயர் தேசத்து வாழ் மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய வேண்டுகோள். அத்தோடு நிற்காமலுக்கு எங்களுடைய புலம்பெயர் தேசத்தில் வாழ் மக்கள் ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கண்டு பல லட்சம் ரூபாய்களை எங்களுடைய நாட்டுக்குள்ளே நீங்கள் இந்த பொது சமூக சேவைகளுக்காக அனுப்பி கொண்டிருக்கின்றீர்கள். அந்த நிதியை ஒரு ஒருங்கிணைந்த நிதியாக எங்களுடைய மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கணும் என்று நான் விரும்புகின்றேன். அதுக்கான ஒரு ஒற்றுமைப்பட்டு நாங்கள் எல்லோரும் ஒற்றுமைப்பட்டு ஒரு ஒருங்கிணைந்த நிதியத்தை உருவாக்கி எங்களுடைய மக்களிடத்திலேயே சரியாக அந்த நிதிகளை, அந்த சமூக சேவைகளை, அவைகளுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் ஒரு விதமாக ஒரு வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேணும். அதுக்கான ஒரு திட்டத்தை நீங்கள் வகுக்கணும் என்றுதான் என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு தயவான வேண்டுகோள். அதை நீங்கள் எல்லாரும் கவனத்தில் எடுப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். நாங்கள் தனித்தனியாக நின்று தனித்தனியாக எங்களுடைய நிதிகளை நாட்டுக்குள்ளே அனுப்பி அது எங்களுடைய மக்களுக்கு சரியாக போய் சேராமலுக்கு அது வீண் விரயம் அடிக்கப்பட்டு எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் அளிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அதே எங்களுடைய தேசத்தை கட்டி காக்கவும் எங்களுடைய மக்களை அடுத்த கட்டத்துக்கு அவருடைய எதிர்காலத்தை நோக்கி நகர்த்துறதுக்கும் ஒரு பொது நிதியம் ஒன்று தேவைப்படுகின்றது. அது சம்பந்தமாக எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு பொது நிதியத்தை உருவாக்க வேண்டும். அந்த நிதியத்தின் ஊடாக எங்களுடைய மக்களுடைய பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யணும் என்றுதான் என்னுடைய விருப்பம். இதை நான் உங்களிடம் பணிவோடும் தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கின்றேன். என் அன்பு தமிழ் சொந்தங்களே, நன்றி, வணக்கம்.